Hello everyone, welcome back to my channel, my lifestyle vlogs. நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெட்டிகோட். கிட்ஸ்க்கான பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண பிகினர்ஸ்க்கான கிளாஸஸுடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டிகோட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னா உயரம், அப்புறம் வந்து ஷோல்டருடைய அகலம், அப்புறம் செஸ்ட்டு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கும் வந்துட்டு +2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஃபிட்டிங்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து 2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து பெட்டிகோட் அப்படிங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் ஃப்ரீயாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 24 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற இந்த பெட்டிகோட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கிட்கான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த 24 இன்ச்சஸை வந்து மேலே 2 பார்ட்டாக நம்ம வந்து செய்ய போகிறோம். மேலே அப்புறம் வந்து பாட்டம் பார்ட் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இதில் டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். மேலே இடுப்பு வரைக்கும் வரும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம பாட்டம் ஆட் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு பேலன்ஸ் 24ல் 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 14 இன்ச்சஸ் இருக்குது உயரமில். அந்த 14 இன்ச்சஸை தான் நம்ம பாட்டமுக்கு வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம உயரம் பொறுத்த வரைக்கும் முடிச்சிட்டோம். மேலே கீழேன்னு நம்ம பிரித்து நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறது. அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 25ன்ட்டு. அதை வந்து 4ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். 4 மடித்து போடுவோம் கிளாத்து நம்ம. அப்போ அதில் ஒரு பாகம்னா வந்து நம்மளுக்கு 6.25, அதாவது 6.25 இன்ச்சஸ் வரும். இதை நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக உங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன வருதோ அதை நீங்கள் வந்து 4ல் ஒரு பாகம்னு சொல்லி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு வழியை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு நெக் டெப்த்து வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து 3 இன்ச்சஸ் வைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே பாட்டமுடைய அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உயரம் 14ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அகலம் நமக்கு எப்படி பண்ணணும்னா ஹிப்புடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதோடு வந்து நம்ம 2 மடங்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அதை 3 மடங்காக எடுத்துக்கலாம். பெட்டிகோட்டுக்கு வந்து 2 மடங்கு கூட போதுமானது. பட் நான் வந்துட்டு இதை ஒரு டெய்லி வேர் ட்ரெஸ்ஸாகவே அப்படியே வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ வந்து 3 மடங்கு எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஷோல்டர் வந்து நிறைய பேருக்கு எதில் ப்ராப்ளம் வரும்னா இந்த ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் அது உங்களுக்கு தனியாகவே நான் போட்டு சொல்லி கொடுக்குறேன். ஷோல்டருடைய அளவு எவ்வளோன்னா முழு ஷோல்டருடைய அகலம் வந்துட்டு 11 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் பாதி அப்படின்னா 5.5 இன்ச்சஸ். அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ சும்மா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து பேக் சைடுடைய நெக்கு எவ்வளோ டெப்த்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச்சஸில் நம்ம வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு இன்ச்சஸ் நம்ம வந்து டெப்த் எடுக்கிறோமோ அவ்வளோ 1/4 இன்ச்சஸ் வந்து நம்ம குறைச்சிக்கணும். இப்போ 2 இன்ச்சு வந்து டெப்த் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன். அப்படின்னா வந்து 5 இன்ச்சஸ் நம்ம தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். பட் இது வந்துட்டு பெட்டிகோட் அப்படிங்கிறதுனால இன்னுமே ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து உள்ளே தள்ளிக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஃப்ராக் கிடையாது, ஸ்லீவ்லெஸ்ஸாக வரப்போகிற ஒரு பெட்டிகோட். ஸோ ஸ்லீவ்லெஸ் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டருடைய எண்டிங் வரைக்கும் வரா மாதிரி தைக்கிறத விட கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி தைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு 1/2 இன்ச்சஸ் குறைச்சி 4.5 இன்ச்சாக வைக்கிறேன். அந்த 4.5 இன்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ எடுக்கிறேன்னா 2.5 இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2.5 இன்ச்சுன்ட்டு பேக் நெக்குடைய டெப்த் எடுத்ததுனால ஒரு அரை கால்னு சொல்லிட்டு 1/2 இன்ச்சஸ் நம்மளுடைய முழு ஷோல்டர்லேருந்து கம்மி பண்ணிக்கிறோம். அப்படி கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 இன்ச்சஸ் வருது. அதிலிருந்து இது வந்து பெட்டிகோட்க்கு ஸ்லீவ்லெஸ்னால் நம்ம இன்னும் ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி தான் ஷோல்டர் மார்க் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஷோல்டருடைய அளவு எவ்வளோ வந்திருக்கு இப்போனா 4.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. இப்போ இந்த இதில் நம்மளுக்கு எவ்வளவு அகலம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட்டுமே கிடச்சிடுது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். இதை பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு அளந்து இந்த மாதிரி நான் மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ கீழே இருக்குது பாருங்கள், அந்த இது வந்து நம்ம மேலே அந்த டாப்பை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பாட்டம் உடைய உயரம், பாட்டம் உடைய அகலம் அப்படி நான் அளந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள், இதிலேருந்து எக்ஸஸாக இருக்குல்ல அந்த கிளாத்தில் தான் நம்ம டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கான உயரம் அதில் இருக்குதா அப்படிங்கிறதும் நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு 10 இன்ச்சஸ் வேணும், இதில் வந்து 13 இன்ச்சஸ்க்கே உயரம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோல்டடாக இருக்குது பாருங்கள், அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அந்த ஃபோல்டடை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாட்டம் பார்ட்டு ரெடி. இவ்வளோ தான், ஈஸி தாங்க. அகலம் உயரம் மட்டும் நம்ம அளந்து இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கீழே இருக்கிற பாட்டம் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து 4 மடித்து போட்டு சென்டரில் ஒரு நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக ஈவனான ப்ளீட்ஸ் வைக்கலாம். அதனால தான் அந்த சென்டர் நாச் போட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் கட் பண்ண போகிறோம். நம்ம சைடு வந்துட்டு ஃபோல்டடாக இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோல்டு 2 பிளெயின் கிளாத் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டட் பார்ட்லேருந்து நம்ம வந்து ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உயரம் மார்க் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த உயரம் மார்க் பண்ணுறதும் ஷோல்டர் மார்க் பண்ணுறதும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்க்கான அலவன்ஸ் எதுவுமே இப்போ நம்ம பார்த்த அந்த டயக்ராமில் பார்க்கல. எல்லாமே நம்ம கிளாத்தில் தான் டேரெக்டாக செய்ய போகிறோம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கீழே வந்து அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும் பாட்டம் பார்ட்டோட. அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் இது ரெண்டுத்தையுமே வந்து மார்க் பண்ணியாச்சு. 2.5 அப்புறம் 3.5 அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம உருட்டி தைக்கணும். பெட்டிகோட்டுக்கு வந்து உருட்டி தைச்சோம் அப்படின்னாலே போதுமானது. அதனால் நம்ம உருட்டி தைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஷோல்டரில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆமோல் மார்க் பண்ண போகிறோம். ஆமோல் வந்துட்டு எவ்வளவு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோமோ நீங்கள் அதே அளவுக்கு கூட நீங்கள் வந்து உயரம் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா +1/2 இன்ச்சஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4.5 இன்ச்சஸ் ஷோல்டருக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 5 இன்ச்சஸ் அப்படி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பெட்டிகோட்டுக்கு. இப்போ ஆமோல் பாயிண்ட்டு அதை கண்டுபிடிச்சதும் நம்ம செஸ்ட்டுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிடுறோம். எப்போவுமே அந்த ஹார்மோலுடைய லைனை நம்ம கண்டுபிடிச்ச உடனேவே நம்ம மார்பு சுற்றளவையும் அப்படியே கூடவே நம்ம வரைஞ்சிடணும். இப்போ அடுத்ததாக வந்து இடுப்புடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வரைகிறோம். வரைஞ்சிட்டு +1 இன்ச்சஸ் நம்ம உள்ள கிளாத்து விடுறோம். அதுக்காக அந்த 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 லைனையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம் மேல் டாப்பை. இதில் வந்துட்டு பேக் நெக் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆமோலில் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு நம்ம தள்ளி கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா உருட்டி தைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. அதனால் இப்போ பேக் சைடு நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்து இருக்குது பாருங்கள் அதிகமாக. அதனால் தனியாக அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட் நெக்கை நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டிகோட்டுக்கு நீங்கள் ஹூக் வைக்கலாம், இல்லாட்டி பட்டன் வைக்கலாம். ஸோ அது மாதிரி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி கிளாத் கொடுத்து திருப்பிக்கணும். அதுக்கு நம்ம கட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இந்த மாதிரி கிளாத் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமுமே வந்து கழுத்தை வந்து நம்ம உருட்டி தைச்சிக்க போகிறோம். கையும் பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி தான் தைக்க போகிறோம். பெட்டிக்கோட் பொறுத்த வரைக்கும் நம்ம உருட்டி தைச்சோம் அப்படின்னாலே போதுமானது. ஸோ பாருங்கள், இது உருட்டி தைக்கிறது வந்துட்டு 1/4 இன்ச்சஸ் அப்படின்ட்டுலாம் அளவு கிடையாது. 1/4 இன்ச்சஸ்க்கு குறைவாக தான் நம்ம வந்து உருட்டி தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஆமோலியும் இந்த மாதிரி மடித்து உருட்டி தைச்சிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உருட்டி தைச்சாச்சு. இப்போ இந்த பேக் சைடு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு 2 சைடு கிளாத் வச்சு நம்ம மடித்து தைக்க போகிறோம், பட்டன் வைக்கிறதுக்காக. இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே திருப்பிக்கணும். இன்னொரு பக்கம் வந்துட்டு உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக திருப்பிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸில் செய்வோம். அதே மாதிரி எதுலலாம் ஹூக் வச்சு நம்ம தைக்க போகிறோமோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். ஸோ இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்துட்டு நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் இதில் வந்து பிசுறு இல்லாமல் ஒரு மடிச்சுக்கணும். மேலே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி தைச்சி முடிக்கிறோம். தைச்சி முடித்ததும் மேலே வந்துட்டு ஒரு படி தையல் போட்டுக்கோங்க. மாதிரி படிமான தையல் போட்டதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும், மடித்து தைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ராங் சைடுக்காக ஒரு மடி மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு மடி மடித்து அதை அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். இன்னொரு பக்கம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ராங் சைடில் வைக்கணும். அந்த கிளாத்தை ராங் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நெக்லைன் நம்ம நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மடித்து மேலே வந்து லைட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. தைச்சி முடித்ததை இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து ரைட் சைடில் ஒரு 2 வாட்டி மடிச்சுட்டு திரும்ப தைக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 சைடும் கிளாத் கொடுத்து திருப்பிட்டோம். இப்போ இதில் தான் வந்து நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிச்சிட்டோம். எல்லா சைடும் வந்துட்டு நம்ம உருட்டியும் தைச்சாச்சு. இப்போ ஷோல்டர் 2 சைடும் அட்டாச் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து இந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் நான் வந்து போட்டிருக்கேன் அதில். இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா, ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும், ஒரு பக்கம் வந்து ஓப்பனில் விட்டுடணும். ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த சைடு வேணால் பண்ணலாம். நான் வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து ஓப்பனில் இருக்குது பாருங்கள், இந்த இது அதை வந்துட்டு லைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் கீழே. ஏன்னா நம்ம இப்போ வந்து அது மேலே தான் பாட்டம் பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம், ஃப்ளீட்ஸ்லாம் வைக்க போகிறோம். ஸோ அதில் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 சைடு நம்ம வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்கர்ட் மாதிரி வருது பாருங்கள், அதை ரெடி பண்ணுறோம். அதில் வந்து 2 கிளாத்தாக தனித்தனியாக இருக்கிறத வந்து சைட் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்பொழுது அதே மாதிரி தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இந்த ஸ்டிச் எப்படி நம்ம இந்த மிஷினில் போடணும் அப்படின்னு யாருக்காவது தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கிளாஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். இது மாதிரி போடுறது மூலிமா நல்லாவே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நூலும் நம்மளுக்கு வராது. ஓவர்லாக் போடுறதுக்கு பதில் இது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த ஸ்கர்ட்டில் வந்துட்டு நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் டாப் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து சென்டரில் ஒரு நாச் போட்டிருக்கோம். பேக் சைடில் அந்த பட்டன் அண்ட் ஹூக் பட்டியை வந்து லைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பாட்டம் பார்ட்டை அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டாப்பில் வந்துட்டு லேஸ் அட்டாச் பண்ணிடலாம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து டெய்லி வேராகவே இந்த பெட்டிக்கோட்டை யூஸ் பண்ண போகிறோம் என் பொண்ணுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு ப்ரிட்டியாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் மேலே வந்து நெக்கில் ஆமோலில் எல்லாத்துலேயுமே நான் லேஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஸ்கர்ட்லேயும் வந்துட்டு இந்த ரெட் கலர் ரொம்ப ப்ரிட்டியான லேஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க அந்த டாப்பில், அதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி சென்டர் நாச் போட்டிருக்கோம் பாருங்கள், அதோட இன்னொன்று வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சைடில் இந்த டாப்புடைய சைடும் நம்ம கீழே பாட்டம் ஜாயின் பண்ண அந்த சைடும் ஒன்றா வர மாதிரி நெக்ஸ்ட்டு பின் வரும். திரும்ப தேர்டு வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, அந்த பேக் சைடு கொக்கியான ஹூக் பீஸோட பாட்டமோட சென்டர் டாட் வந்து ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எண்டு. ஸோ இப்படி தான் வரும். இதை வந்து எப்படி நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் இன்ச்சஸில் ஃப்ளீட்ஸ் அடுத்தடுத்து ஒன்று வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இன்னொன்று அந்த மாதிரி வச்சுட்டே வரணும். இப்போ நம்ம பின் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே இது மாதிரி இத்தனை ஃப்ளீட்ஸ் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் ஃப்ளீட்ஸ் வந்து தைக்கும் போது வைக்கிறதுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி முன்னாடியே ஃப்ளீட்ஸை வச்சுட்டு பின்ஸ் எல்லாம் போட்டு அதை செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே மிஷினில் வச்சு தைச்சிடுங்க. பட் நான் வந்து யூஸ்வலாக மிஷினில் தைக்கும்பொழுது தான் ஃப்ளீட்ஸ் வைப்பேன். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதில் எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷினில் கிளாத்தை வச்சிடணும். கீழே வந்து டாப்பு, கீழே வந்துட்டு அந்த மேல் துணி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த பாட்டம் ஸ்கர்ட் பாட்டை வந்துட்டு நம்ம ப்ளீட்ஸாக வச்சிட்ருக்கோம். அதில் இந்த மாதிரி அரை இன்ச்சஸில் ப்ளீட்ஸ் வச்சிட்ருக்கோம். ஒன்று வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இன்னொன்று. உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக க்ளோஸ்அப்பில் ஒரு ப்ளீட் வச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கர்ட் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். இந்த ப்ளீட்ஸ் வைக்கிறது வந்து நல்லா பழகிக்கிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம ஃப்ராக்லேயும் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 2 வாட்டி தையல் போட்டுட்டேன். ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு 2 வாட்டி தையல் போட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டிருக்கேன். ப்ளஸ் நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது ஒரு சைடு ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தோம் பாருங்கள், அதை தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி 2 சைடும் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே நேராக ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்படி தைக்கும் பொழுது அந்த இடுப்பு ஹிப்பு ரவுண்டு இருக்குது பாருங்கள், அந்த 2 லைனும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி பார்த்து வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே ஒரு ஸ்டிச் போடுறது மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நான் டபுள் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லாக் மாதிரியும் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 பட்டன் வச்சோன்னா போதும். இது வந்து பட்டன் அப்படின்னும் பொழுது குழந்தைங்களுக்கு உறுத்தாது. ஹூக்குனா கண்டிப்பாக உங்களுக்கு குத்தும். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் விற்கும், வாங்கிக்கோங்க. பாருங்கள், என் பொண்ணு போட்டிருக்கா இந்த பெட்டிக்கோட் எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டில் கேஷுவலாக அவங்க போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஹாப்பி சீயிங்.